இழிச்சக்கா, நெட்டவழி இல்லாதது என்னமோ போல இருக்கு பத்தியலா. கூடயே ஒன்னவனா கிடந்துட்டு இப்ப அவ இல்லாதது ரொம்ப தேடுதுக்கா. ஏமா மது பிள்ளைக்கெல்லாம் நாய் ஒரு நாள் தானம்மா ஆகுது, அதுக்குள்ள உனக்கு தேட ஆரம்பிச்சிட்டா? இல்லக்கா, நம்ம கூடயே கிடப்ப பத்தியலா, அதனால சொன்னேன். அவளுக்கு கல்யாணம் புதுசுல கூட அவ இப்படி போய் அடைஞ்சு கிடக்கல, இப்ப இந்த பிள்ளைக்கு அவன் போய் அடைஞ்சு கிடக்கா. ஏன் நம்ம போய் அவளை பார்க்கக்கூடாது? ஆமாட்டி, நம்ம எல்லாரும் அவளை போய் பார்த்துட்டு அப்படியே புது பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி இருக்காவோன்னு பார்த்துட்டு வருவோம். அந்த வடிவு பாட்டிக்கும் நமக்கும் ஏழாம் பொருத்தம், அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹேய் ஜெங்கிலி, நம்ம நெட்ட வழியாக இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணுட்டி? நம்ம போவோம். சரிக்கா, அப்ப போய் பார்த்துட்டு வருவோம். 1 2 திரி, இளவரசி வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆரியா? இதுதான் என்னோட மாடி ஜிம்மு. நான் இங்கே தான் எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பேன். இது என்னது குளவி கல் மாதிரி இருக்கு? அது வெயிட் லிஃப்ட் பண்றது. அது தூக்கி தான் கை இப்படி ஆச்சு உருண்டை உருண்டையா. இது என்ன நிக்கிற சைக்கிள்? இது எல்லாமே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். இதுல யாருனாலும் பண்ணலாமா, இல்லைன்னா பாய்ஸ் மட்டும் தான் பண்ணணுமா? யாருனாலும் பண்ணலாம். வா, நான் உனக்கும் சொல்லி தரேன். எம்மாடி, எனக்கு வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு நாள் பண்றேன். சரி, இனிமே டெய்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சாப்பிட்றதுக்கு? அத்தை கேட்டாவோ? முட்டை தான் கொண்டு வரும் அம்மா. 10 அவிச்ச முட்டை மட்டும் கொண்டு வர சொல்லுவியா? இனிமே ஏன்ட்டே கேளுங்க. நீ பாவம், நான் உனக்கு வேலையே கொடுக்கவே மாட்டேன். நீ 4லேருந்து புக் எடுத்து படி. கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கேனே. ஏன் கொஞ்ச நாள் என்ன பண்ண போற? இல்ல, உங்க கூட நல்லா பழகணும், அப்புறம் தான் படிக்கணும். சரி இளவரசி. சரிங்க, நான் வாரேன். இளவரசி ரொம்ப நல்ல பிள்ளை. இவளுக்கு ஏதாவது gift வாங்கி வைக்கணும். அம்மாடி மருமோள, தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்ற படிச்சுக்கோ. என்னால் இனி ஊற்ற முடியாது, நீ தான் ஊற்றணும். சரி தாத்தா. ஏட்டி, தாத்தா இல்லை மாமா. சரிங்க மாமா, கொடுங்க, நானே ஊத்துறேன். கருமா, நம்ம நானோ வடிவோ பேசுறது எதையும் நீ ஆரியாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. காலையில் 5:30க்கு எந்திரிச்சிடணும். அப்போ வடிவு 4 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டாம், உனக்கு கஷ்டமாக இருக்கும். 5:30க்கு எந்திரிச்சு எனக்கு சுக்கு காபி போட்டு கொடுத்துடணும். அப்புறமா 7 மணிக்கெல்லாம் இட்லியும் சுட சுட தோசையா. இட்லியும் தோசையுமா? முழுசாக கேளு. இட்லியும் தோசையும் சட்னியும் சாம்பாரும் வச்சிடணும். அப்புறமா மதியானம் 12 மணிக்கெல்லாம் டேபிளில் ஆவி பறக்கிற சோறும் அவிச்ச முட்டை தயிர் இதெல்லாமே இருக்கணும். அப்புறம் தினமும் சாயந்தரம் 4 மணி ஆனதும் எனக்கு வெங்காய பக்கோடாவும் சுட சுட நல்ல இஞ்சி போட்டு டீயும் வந்துடணும். அப்புறம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு உறங்கிடுவேன். நல்ல லேசாக சீக்கிரமாக செமிக்கிற மாதிரி ஒரு இடியாப்பம் ஒரு ஆப்பம் அந்த மாதிரி செஞ்சு நல்ல ஆட்டுக்கால் பாயா இது செஞ்சால் போதுமா, மறந்துடாத. இதெல்லாம் ஆரியாட்ட போய் சொல்லிக்கிட்டு இது பண்ணக்கூடாது. நாங்கள் சமையல் ஆளெல்லாம் நிறுத்தியாச்சு. நம்ம குடும்பத்துக்கு மருமகம் வந்ததுக்கப்புறம் எதுக்கு கண்ட பொம்பளையால் கையில் சாப்பிட்டுட்டு. என்ன என்ன வழுக்க மண்டை ஓவராக சவுண்டு விடுது? சும்மா பேசிக்கிட்டு இருந்தேம்மா. என்னது என்னது இது என்னது? ஹோட்டலாம் அந்த பிள்ளை வச்சு நடத்துகிறா? 6 மணிக்கு காப்பி வேணுமா, 3 மணிக்கு சாப்பாடு வேணுமா? என்ன இது? என்னங்கிறேன். புது மருமவளை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேம்மா. அவள் ஒன்றும் வேலைக்கு வரல, நீங்கள் ஒன்றும் இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கலை, டெஸ்ட் பண்ணுறாங்களாம்மா டெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி சமையலுக்கு ஆள் வச்சுருந்தியெல்லாம் அவங்களே வச்சு அந்த ஆள்களுக்குடைய வேலை எதுக்கு கெடுக்கணும்? அவங்க இதே மாதிரி செஞ்சு கொடுத்த மாதிரி செஞ்சு கொடுக்கட்டும். அவள் அப்படிலாம் செய்ய மாட்டான். அவள் படிப்பா இருப்பா வப்பா, அவ்வளோதான். அப்படி கிடையாதுல்லாமா, மருமவ தானே எல்லாமே செய்வாங்க எல்லா குடும்பத்துலேயும். மது, பேக் அடிட்டி கிளம்புவோம். இது ஒப்பேராது. நான் சும்மா ஏப்ரல் பூல் பண்ணினேன். நீங்கள் எல்லாரும் நம்பிட்டியோ? மருமோளே, நான் விளையாண்டுட்டு இருந்தேன். நான் சாப்பிடவே மாட்டேன்.
எனக்கு அடிக்கடி வயிறு சரியில்லாமல் போகும். நான் சும்மா சொன்னேன். எல்லாமே நான் கரெக்டா பண்ணி கொடுத்துருவேன் தாத்தா. இது ஒரு மெண்டல் மாமனார் தாத்தா தாத்தாங்கு. நெட்ட பொண்ணு வழி விட போகணும். லேசாக வவுத்த கலக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, மாடியிலேருந்து லேசாக தூக்கி போட்டால் வவுத்த வழியெல்லாம் சரியாயிரும். நான் போகிறேம்மா, அவசரம். கிழட்டு குரங்கு என்ன பேச்சுக்கிட்டு இருக்கு? ஹோட்டலில் மெனு கொடுக்காவலாமா மெனு? எடி மெண்டல், சும்மா சும்மா எல்லாத்துக்கும் மண்டையாட்டிக்கிட்டு இருக்காது. நான் செஞ்சு தாரேன் அப்படின்னு மண்டையாட்டிட்டு இருக்காத. படி, ஒரு செமஸ்டர் இருக்குல்ல, அதை மூடி. ஆரியாவும் ஏதாவது வேலைக்கு போனாலும் போவான். வெளிநாட்டுக்கு அவனை அனுப்ப விட்றாத. இங்கே ஊருக்குள்ளே ஏதாவது வேலையை பார்க்கட்டுச்சோ. நீ ஏதாவது நல்ல வேலைக்கு போ. இந்த கிழவிக்கு தான் நல்ல சொத்துச்சோகம் இருக்குல்ல, வீட்டுக்கெல்லாம் ஆள் போட்டு வேலையை பார்க்கட்டு. இவ்வளோ நாள் இப்படி தானே பார்த்துட்டு இருந்தாவோ. இப்போ என்ன புதுசாக மருமோதலை எல்லாத்தையும் கெட்டுறது? மண்டையை ஆட்டாத. அவ்வளோ வேலைலாம் செய்ய முடியாது, நான் இது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லு. நான் படிக்கணும்னு சொல்லிட்டே. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்க அண்ணி. அவங்க தப்பாக நினச்சிருவாங்க நீ நினச்சினா உன் வாழ்க்கை தப்பாயிருமா? நான் இருந்து வச்சு உன்னைய நல்லா சரி பண்ணி விட்டுட்டு போகணுன்னு தான் இருக்கேன். நான் போனதுக்கப்புறமா நீ எதுவும் மண்ணள்ளி போட்டுறாத. சரி அண்ணி. எதுக்கிட்டே அதை தூக்கிட்டு போகிற? அழகா தண்ணி விழுது அண்ணி. ஆமாட்டி, நல்லா சூப்பராக தண்ணி விழுது. கீழே போய் கொஞ்சம் தண்ணி நிறச்சி விளாடும். எப்பா வாழ்ந்தா இப்படி வடிவு பாட்டி வீட்டில் வாழணும், இல்லைன்னா செத்துறணும். ஏட்டி அப்போ செத்துரு ஸ்டீப்ப. கீதா ஆண்டி, பணக்காரங்களா இருந்தாதான் வாழணும்லாம் கிடையாது, நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு பணக்காரங்க நிம்மதி இல்லாம இருக்காங்க தெரியுமா? போட்டி லூசு. வாழணுமா வாழ வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுறதே பணம் தாண்டி. நீ வாழணும்னா பணத்தோட வாழணும், இல்லைன்னா நம்ம சேர்த்துறணும். ஒரு நோய் வந்தாலும் ஆஸ்பத்திரி கொண்டு போவா, பணம் தாண்டி முக்கியம். பணம் இருக்கிறவெல்லாம் சொல்கிற இதே டயலாக் தான். பணம் முக்கியம் இல்லை, நிம்மதி தான் முக்கியம்னு. ஆனால் பணம் இருந்தால் தான் வாழ முடியும். பணமும் முக்கியம் தான் கீதா, அதுக்காக பணம் மட்டுமே முக்கியம் சொல்லிட முடியாதுல்ல. அப்படிலாம் இல்லைக்கா, நீங்கள் வாழணும்னா பணம் இருந்தால் வாழலாம், இல்லைன்னா செத்துருவோம். அம்பிட்டு தான். திடீர்னு உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பணம் இருந்தால் சரி பண்ணிடலாம், இல்லைன்னா அல்பாயுசில் அதான். சரி போமா, எந்த நேரமும் ஏதாவது அவசரமா பேசிக்கிட்டு. நானே என் புருஷன் ஊர்ல இருக்காருங்க. நல்ல பச்சை பச்சேன்னு புல்லு வளர்த்து வச்சிருக்கா. எங்க மாட்டை கொண்டு விட்டுனா அம்புட்டையும் மேய்ஞ்சி நல்ல பாலைவனமாக்கி விட்டுரும். பனிக்குட்டி, உனக்கு எம்பிட்டு கொழுப்பு இருக்கும். அழகா புல் தரைய மாடை விட்டு மேய விட போயோ, பாயிலே குத்துவா வடிவு. இல்லையா மருமோ வீட்டா கிடக்கா. அவ வெளிநாட்டுக்காரி, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குதா. போஸ் போஸ் கீஸ்ன்ட்டு கிடக்கா. கிஸ் கேக்காளா? உங்க மருமவ தானே, ஒரு முத்தத்தை கொடுத்து விடுங்க. போவ 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 போவே, போவ 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 போவே, போவ போவ போவே, போவே உன்னை கூந்தலில் நான் சூடிட என்ன விலை நீ என்னிடம் கேபாயோ. போவ 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 போவே, போவே போவே. ஏ அம்மா, என்ன ஆட்டம்! பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளாண்டான்னு ஒரு பழமொழி உண்டு. எங்க கிளவி கிடந்து துள்ளுதால. ஏம்மா இவையெல்லாம் இப்போ வந்தாவ? ஐயோ, டான்ஸ் ஆடினதை வெளியில் சொல்லிடாதீங்க. அப்புறம் எல்லாரும் நல்லா ஆடுறீங்களோன்ட்டு யூடியூப்லலாம் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாவோ. எனக்கு இந்த விளம்பரமே பிடிக்காது. நீங்க இப்ப ஆடவா செஞ்சீங்க பாட்டி? காக்கா வலிப்பு வந்ததுன்னு நினைச்சேன். என்ன டீ ரொம்ப பேசுற? கோவப்படாதுங்க பாட்டி, நீங்க அழகா சூப்பரா சிம்ரன் மாதிரி ஆடுனீங்க. நெட்டவெளி எங்க இருக்கானீங்கன்னா நாங்க போயிருவோம் பார்க்க. அவங்க எங்கேயாவது இருப்பாமா. நீங்க எதுக்கு வந்திருக்கியோ? எங்க ஃப்ரெண்டு நெட்டவெளியை பார்க்க நாங்க வருவோம் போவோம், அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாதே. இனி இந்த இவ்வளோ தென்னி மாடுகளும் வந்து வீட்டில் டேரா போட்டுருவாளுகோ. இனி 1 கிலோ இடத்துல 4 கிலோ அரிசி வாங்கணுமா? இருங்கம்மா, வர சொல்லுத வருவா. சும்மா பனிமலர்னு பேசிக்கிட்டு இருக்காம உள்ள போய் என்னுடைய கவுன் அயன் பண்ணி வையும். பனிமலரு உட்காரு. கீதா நல்ல உட்காருட்டி, இடம் போதுமா? யூ ராஸ்கல், தள்ளி பார்க்கலவா? ஆஹா, என் தங்கங்கள் செல்லங்கள், என்னுடைய லட்டுக்கள் வந்து இப்படி அமர்ந்திருக்கே, எனக்கு இன்ப அதிர்ச்சி. வாங்க கண்ணுங்களா வாங்க. உம்மா உமா உமா உம்மா. இடிச்சக்கா மண்டை நாறுது, குளிக்கலையோ பாட்டி? ஏ குஷ்பு, உம்மா 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 உம்மா. பனிக்குட்டி மண்டை எப்பவுமே நாத்தந்தான். உம்மா உம்மா உம்மா. ஏஞ்சல் சொல்லலாம். கீதாக்காக நான் முத்தம் கொடுக்க மாட்டேம்மா. எனக்கு மொத்தம் வேண்டாம்மா. நெட்ட பொண்ணு, தாத்தாங்க இருக்கேன். இருந்துட்டு போகிறோம். வாங்க, வாயில் சூடு இழுத்து விடுதேன். ஏட்டி, மதுப்பிள்ள நல்லா இருக்கா? இல்லை ஓரளவு செட் ஆயிட்டா? ஆமாக்கா, ஆரியா நல்ல பையன் தான். இந்த கிழடுக்கு தான் வரது சரியில்லை. இருங்க இவர் போட்டோம். தாத்தா என்ன இங்கே இருக்கிற போக வேண்டியதானே, நாங்கள் பிரியா பேசணும். என் வீடுமா, நான் எங்கனாலும் இருப்பேன். வாங்க கைஸ், நம்ம வேற இடத்துல உட்காந்து பேசுவோம்.
ஏக்கா ஆரம்பம்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. போக போக கல்யாணங்கிறக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல. நல்ல பிள்ளையாக தான் இருக்கா, மதுட்டு நல்ல பாசமாக இருக்காங்க. நல்ல படிப்பு முடி, உனக்கு வேறு மேற்கொண்டு படிக்கனாலும் படி அப்படிங்க. அன்பாக இருக்கான். இந்த கிளவி தான் கொஞ்சம் அங்கே வேலை இங்கே வேலை செஞ்சு நான் மண்டையில் தட்டி விரட்டி விட்டேன். வேலை செய்யறது தப்பு ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு ஒரேடியா குடும்பப்படுத்திடக்கூடாதுமா, அது முக்கியம். இல்லைக்கா அது வந்து நைஸாக சொல்லுது, எல்லா வேலையாலையும் நிறுத்திட்டேன், நீ எல்லாம் நீ தான் மறுமொழி செய்யணும் அப்படி இப்படின்னு பண்ணுதுக்கா. அப்போ வேலைக்கு ஆளுக்கு பதிலாக அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டி கொண்டு வந்தது அதே பாவம் சின்ன பிள்ளை தானக்கா. ஆனாலும் மதுவுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பா, நல்லா வாக்கப்பட்டிருக்கா பாரு பங்களா வீட்டில். எம்மா இது எந்த நேரமும் காசு காசு காசுனே புலம்பிட்டு இருக்கும். இல்லாதவங்களுக்காண்டி அருமை தெரியும். 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு நாயா பையன் அலையறவளுக்கு தான் அந்த காசோட அருமை தெரியும். உனக்கு என்ன தெரியும்ப்பா? எல்லாம் தெரியாதான் செய்யும். இங்கே நாங்களும் என்ன கட்டுக்கட்டா கட்டி வச்சுக்கிட்டா இருக்கு, எல்லாம் அண்ணனைக்கு பாடுபடுற கூட்டம் தான். இருந்தாலும் ஒரேடியாக காசு தான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாதுலாக்கா. அதுக்கு ஒரு மென்டல் கூட்டத்திலே மாட்ட முடியும். சரி மாப்பிள்ளை நல்லா இருக்காம்ல, அது போதும். இந்த பிள்ளைய ரொம்பவும் ஒரு மாதிரி பேக்க மாதிரி இருக்க சொல்லாத, கொஞ்சம் சூதானமா இருக்க சொல்லு. அதான் அந்த மெண்டல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா எல்லாத்துக்கும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு சரி தேனா செய்கிறேன் அப்படிங்காத, கொஞ்சம் இதாக பேசு அப்படின்னு. ஐ பங்கஜக்கா, இளிச்சக்கா, ஏஞ்சல் அக்கா, கீதா அக்கா வாங்க. பனிமலர் பாட்டி வாங்க. வா அங்கிட்ட வந்து உட்காரு. நல்லா இருக்கியாம்மா மது? நல்லா இருக்கேன்க்கா. உன் புருஷங்க கல்யாணம் இருக்கேன். கீதாக்கா இனிமே நீங்க அப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவரு பேரு ஆரியா. எம்மா ஒரு நாளையில என்ன சொக்கு பிடி போட்டான் இப்படி மயங்கி கிடக்க. கீதாக்கா பாய மூடுங்கண்ணே, ஓவரா பேசாதுங்க. என்னட்டி வெறும் மஞ்சள் கீதை மட்டும் போட்டிருக்க? நகை 100 பவுன் நகை கிளவி ஒரு பெட்டியை கூட்டிட்டு ஆட்டிட்டு அலைஞ்சா இப்ப என்ன எழுதி பிடிங்கிச்சிட்டாளா? இல்ல கீதாக்கா, நான் எதுவுமே கேட்கல. எங்க வீட்டுல போட்ட நகையவே நான் வீட்டுல கழட்டி வச்சுட்டு தான் வந்தேன். விவரம் இல்லாம இருக்காத. வீட்டுல போட்ட நகையை வாங்கி தனியா நீ வச்சுக்க. ஆமா உன் நகை அப்புறம் உன் மாமியார் வீட்டுல மதிக்க மாட்டாவோ, வெறுங்காலத்தோட வந்தான்றவாளுவோ. அப்புறம் உன் கிளவி சொல்லிச்சுல 100 பவுன் நகை தரந்தாட்டி உன்னை ஏமாத்தி கட்டினாவோ, அந்த 100 பவுனையும் வாங்கி உன் பீரோல வச்சுக்கோ. ஆமா கொஞ்சம் காரியமா இரு. 4 காசு 4 பணம் 4 நகை இருக்கணும், அப்பதான் உலகத்துல மதிப்பு கிடைக்கும். அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? முதல்ல நகை எடுத்து போடு, வெறுங்கலத்தா இருக்காது. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பணம் நகையோட அருமை எங்க புரியுது? பேசன்னு வெறுங்கலத்தோடலாம் அலையுது வாத்து. சரி கீதாக்கா ரொம்ப தாளிக்காதீங்க, உங்க இடத்துல போய் உட்காருங்க. ஒரு 4 கூறுவாரு அறிவு சொன்னா நம்மள வந்து வேசிடுவாளுவோம். வீட்டை சுத்தி பார்ப்போம். பெரிய பணக்கார வீட்டை தானே, அங்கங்க தங்க நகையெல்லாம் செதற விட்டுருப்பாவலாம், பாப்போமே. கீதாக்கா சுத்தி போறதெல்லாம் சரிதான், நாய்க்கு அலையுது பத்திரம். அண்ணி இங்க நாய் இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. ஏட்டி நாயெல்லாம் இங்கே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அது வடிவு பாட்டியோடைய கெஸ்ட் ஹவுஸ் தான் நாய் கிடக்கு. கேட்கா எங்கள் வீட்டுக்கு போனீங்கக்கா, என் பிள்ளையே பார்க்கணும் போல இருக்குக்கா, எரிச்சலாக இருக்குக்கா. அப்புறம் எங்கள் அத்தை பாட்டி எல்லாம் எப்படி இருக்கா? ஓ பாப்பு என்னக்கா செய்தாரு? ஏட்டி இந்த இருக்கு 4வது தெரு, இங்க இருந்து நடந்து போனா 5 நிமிஷம் ஆகும். ஒரு 8 போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே லூசு, பச்சை பிள்ளை விட்டு வந்திருக்க. ஏக்கா போனால் எப்படியோ ஒரு 2 மணி நேரம் அங்கே இருக்க வேண்டியது வந்துருங்க. அதுக்குள்ளே இந்த கிளடுகள் இங்கே என்ன குட்டையை குழப்பி வைக்கிதோ தெரில. இந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணி விட்டுட்டு தாங்க நான் வீட்டுக்கு போகணும். இவளை ஓரளவு தனியாக இருக்க பழகிக்கிடணும். சரி உங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு எப்போ போறியோ கூப்பிட்டுருப்பாவல்ல? ஆமாக்கா அம்மா ஃபோன் பண்ணாங்க, விருந்துக்கு நாளை கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. சரி சரி. ஓ மாப்பிள்ளைங்கிட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அக்கா. இருங்க கிச்சன்ல போய் ஏதாவது உங்களுக்கு குடிக்க எடுத்துட்டு வாரேன். தங்கம் கிடக்கும் பணம் கிடக்கும்னு பார்த்தா ஒரு இப்படி மண்ணை கூட போட்டு வைக்க மாட்டாளோ போல வீட்டுக்குள்ள. ஒண்ணுமே கிடையாது, ஒரு 5 ரூபா காயின் கூட இல்லை. எல்லாருக்கும் ஜூஸ் நல்லா பிடிக்கும், இந்த ஜூஸை கொண்டு போய் கொடுப்போம். ஏமா மருமோளே இத்தனை ஜூஸ் யாருக்கு? அத்தை எல்லாரும் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு தான். எது அந்த அன்னக்காவடி பிச்சைக்கார கூட்டத்துக்கு விலை கூட ஜூஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கியோ? அது மேலே பழங்களெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யாரை கிட்டதெல்லாம் எடுத்த? இல்ல அத்தை அவங்கெல்லாம் என்ன பார்க்க வந்திருக்காங்க, அதான் ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்கலான்னு எடுத்தேன் அத்தை. ஸ்பெஷலாக கொடுக்கறதுக்கு அவளுக்கு என்ன பெரிய பட்டத்து இளவரசியா? எல்லாம் பிச்சைக்காரையோ. தண்ணியை கொடு, ஒரு டம்ளர்ல ஊற்றி தண்ணியை கொடுப்போம். நான் தான் ஜூஸ் கொண்டு வரேன்னு சொன்னேன் அத்தை. என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க இப்பவுமே? ஜூஸை கொண்டு ஃப்ரிட்ஜில் ஊற்றிட்டு தண்ணியை கோரி கொடு. ஏம்மாடி இவன் இங்கே வந்தான்? ஆரியா ஒரு சுத்த போலையா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா இளவரசியை திட்டுவ? இளவரசி நீ கொண்டு போ. இல்லங்க இருக்கட்டும். இல்லைல்ல ஜூஸில் ஒரே குளிராக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போய் காய்ச்சல் கிச்சல் வந்துட்டுன்னா நமக்கு தானே பழியும் பாவமும். அதான் தண்ணி கொடுக்க சொன்னேன். தண்ணி தான் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப மழுப்பாதென்ன, அவட்ட சொல்லு, நீ சொன்னாதான் அவ கொண்டு போவா. ஓவரா போறானே, நம்ம கை மீறி பெருமானோ. இந்த பயலை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஆமாம் பாரு 2 நாள் தான் ஆகுது கல்யாணம் ஆகி, பொண்டாட்டிக்கு அப்படியே துடிக்கான். மர்மோளே நீ எடுத்துட்டு போ. வேண்டாம் அத்தை. எடுத்துட்டு போய் தொலைமா, திருப்பி மூக்கில் குத்திடுவான். எடுத்துட்டு போ, முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சு எடுத்துட்டு போ. ஏதாவது நினைக்க போறாளுவோ? அண்ணி சொன்ன மாதிரி நம்மளும் கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். மை டியர் சன், யூ ஹாப்பி?
மம்மி ஆல்சோ ஹாப்பி. நீ டிஞ்சி வாங்கினா எனக்கு ஹாப்பி. பேதி எடுப்பான், இல்லாத மூக்கிலே குத்துறான். வாங்க வாங்க எல்லாரும் ஜூஸ் எடுத்திருக்காங்க, வாட்டர் மில்லன் ஜூஸ். வாட்டர் மில்லன் அப்படின்னா என்னது? கொண்டாங்க கொண்டா, 2 கிளாஸுங்க கொடு. நீங்க 2 பேரும் குடிக்கலையாட்டி? நான் இப்பந்தாக்கா சாப்பிட்டேன். ஃப்ரிட்ஜில் இருக்குக்கா. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு எடுத்து எடுத்து வாயில வேலை ஊற்றிட்டு தான் போவேன். அந்த குணம் மட்டும் போலனட்டி. ஏக்கா மனுஷன் ஓடுறதே 1 வருஷம் வயிற்றுக்கு தான். நல்லா சாப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதான், மற்றதெல்லாம் யோசிக்க கூடாதுக்கா. சரி சரி மது நல்லா சந்தோஷமா இரு. எதுனாலும் உங்க மைனி நெட்டவழி இருக்க அவட்ட சொல்லு, சரியாம்மா? சரிக்கா. நான் கூட முதல்ல ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஆரியா சப்போர்ட்டாக இருக்காரு. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரிம்மா நாங்கள் கிளம்புதோம். ஏட்டி அப்பப்போ வீட்டுக்கும் போயிட்டு வா, இங்கே கிடந்துடாத. அவன் பிள்ளை உனையே அப்புறம் மறந்துட போகுது. சும்மாவே உன் மொட்டை பாட்டிட்டு தான் ஒட்டிட்டு கிடக்கு. சரியாட்டி? போயிட்டு வா. ஆமாக்கா, நாளைக்கு வருவேன். சரி சரி, அப்போ நாங்கள் விடைபெறுகிறோம். பாய்.